அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், இன்று எங்கள் இல்லத்தில் நாங்கள் நவராத்திரி கொலுவை வைத்துள்ளோம். எங்கள் பகுதியில் எங்கள் இல்லத்தில் தான் முதலில் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டது. ஹிந்து தர்மம் குறித்த ஹிந்துக்களின் எல்லா பண்டிகைகளும் நமது இல்லத்தில் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கொலு வைக்கும் நிகழ்வை துவக்கினோம். அன்றிலிருந்து இன்று வரை எந்த இடையூறுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நவராத்திரி கொலு வைக்கும் வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம். இந்த ஆண்டும் நவராத்திரி கொலுவை வைத்துள்ளோம். அன்பர்களே, இந்த பதிவில் எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்துள்ள நவராத்திரி கொலுவை பாருங்கள். வாய்ப்பிருப்பவர்கள், இந்த பகுதியில் உள்ளவர்கள், நம் வீட்டுக்கு வர வாய்ப்புள்ளவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருகை தந்து நவராத்திரி கொலுவை பார்த்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். வாருங்கள், கொலுவை பார்க்கலாம். தேவியை அலங்கரித்து வைத்து முன்னால் விளக்கு வைத்துள்ளோம். அருகில் பீடத்தில் பகவத்கீதை திருவாசகம் வைத்துள்ளோம். முதல் 2 படிகளில் நாங்கள் மனிதர்கள் மற்றும் சுவாமி விவேகானந்தர், காஞ்சி பெரியவர், ராகவேந்திரர், ராமானுஜர், சங்கீத மும்மூர்த்திகள், சாய்பாபா, மீரா உள்ளிட்ட மகான்களின் சிலைகளை வைத்துள்ளோம். அதற்கு மேல் கண்ணனை தலையில் சுமந்து செல்லும் தந்தை, கண்ணனை உரலில் கட்டி போட்டிருக்கும் அன்னை, கண்ணனுக்கு சோறூட்டுகின்ற அன்னை, கண்ணனும் ராதையுமாக நிற்கின்ற விக்கிரகங்கள் போன்றவற்றை வைத்துள்ளோம். அதற்கு மேல் பாகுபலி ஹனுமான், திருச்செந்தூர் முருகன், காளிதேவி, செந்தூர ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குழந்தை கண்ணன், குழந்தை விநாயகர், குழந்தை அனுமான் சிலைகள் வைத்துள்ளோம். அதற்கு மேலே முப்பெரும் தேவியர் இருக்கின்றார்கள். பாம்புத்தலை மீது நடனமாடும் கண்ணன், பள்ளி கொண்டுள்ள பெருமாள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் மத்ஸ்ய கூர்ம வராகச்ச நரசிம்மோதவாமன ராமோ ராமச்ச ராமச்ச கிருஷ்ண கல்கி என்று மகாவிஷ்ணுவின் தச அவதார சிலைகள் வைத்துள்ளோம். விநாயக பெருமான், சிவகுடும்பம், முருகன் கணபதியுடன் அமர்ந்திருக்கும் சிவபார்வதி, தியானம் செய்கின்ற சிவபெருமான், ஐயப்பன், மாடசுவாமி விக்கிரகங்கள் வைத்துள்ளோம். அதற்கு மேல் விநாயக பெருமான், முருகன், கண்ணன், ராதை, பஞ்சமுக ஆஞ்சநேயர், விநாயக பெருமான் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் முப்பெரும் தேவியர்கள் சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை விக்கிரகங்கள் வைத்துள்ளோம்.
இது 9 படிகளடங்கிய ஒரு கொலு. கண்ணன், எங்கள் வீட்டு மாயக்கண்ணனை அலங்கரித்து வைத்துள்ளோம். கீழே சிறிய கண்ணன் விக்கிரகங்கள், ஒரு பிருந்தாவனம் போல. இந்த இதில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்ற கண்ணன், விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்ற கண்ணன், ராதையுடன் நிற்கும் கண்ணன், பசுவிடம் பால் குடிக்கின்ற கண்ணன் உள்ளிட்ட சிலைகளை வைத்துள்ளோம். அடுத்து ஒரு சிறிய குலு வைத்துள்ளோம். அதுவும் 9 படிகள் வைத்துள்ளோம். அதில் லஃபிங் புத்தா, புத்தரின் பல தோற்றங்கள், குபேரன், விநாயகனின் பல வடிவங்கள் என்று சிறு சிறு வடிவத்திலான சிலைகளை இந்த சிறிய குலுவில் நாங்கள் வைத்துள்ளோம். விநாயக பெருமானின் பல வடிவங்கள் இருக்கின்றன. நவதானிய விநாயகர் உட்பட சிவலிங்கம் உட்பட சிறிய விக்கிரகங்களை, சிறிய சிலைகளை இந்த குருவில் நாங்கள் வைத்துள்ளோம். இதில் கீழே சரஸ்வதியும் விநாயகரும் இருக்கிறார். ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நரசிம்மர், தேவி, படகோட்டுகின்ற விநாயக பெருமான், படுத்திருக்கின்ற ஆஞ்சநேயர், சிவலிங்கத்தை அணைத்தவாறு படுத்திருக்கின்ற ஆஞ்சநேயர், நந்தி, சிவலிங்கம், மகாவிஷ்ணு, ஸ்ரீராமன், லக்ஷ்மணன், சீதை, அனுமன், குபேரன் மற்றும் அயோத்தி ஆலய வடிவம். முன்னால் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பது போல் இதை நாங்கள் அமைத்துள்ளோம். அடுத்த ஒரு சிறிய குலு. இதில் கீழே பாரதியார், விவேகானந்தர் உட்பட சிலைகள். அதற்கு மேல் விநாயக பெருமான் பல வண்ணங்களில் பல இசைக்கருவிகளை மீட்டுவதை போன்ற வடிவம் மற்றும் சிறு சிறு சிவலிங்கம், விநாயகன், கிருஷ்ணன், தேவி, ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பல வடிவங்கள், பல இறை வடிவங்கள் இங்கு வைத்துள்ளோம். இதில் மேலே காளிதேவி, வராகி அம்மன், அர்த்தநாரீஸ்வரர், வெண்ணெய் உண்ணும் கண்ணன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழே விநாயக பெருமான் பாடம் நடத்த மாணவர்களாக எலிகள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு செட் வைத்துள்ளோம். அடுத்தது குபேரன், லக்ஷ்மி உள்ளிட்டவர்கள் அடங்கிய ஒரு செட் வைத்துள்ளோம். கீழே விநாயகர், சுவாமி விவேகானந்தர், திருவிளக்கு பூஜை நடத்துகின்ற பெண்கள், தேவிக்கு முன்னால் விளக்குகளை வைத்து பூஜை நடத்துகின்ற பெண்களின் செட். ஒரு திருமண செட்டு போல தம்பதிகள் அமர்ந்திருக்க இசை வாசிக்கின்றார்கள். கார்த்திகை பெண்கள், சிவபெருமானும் பார்வதியும், முருகன் 6 தாமரைகளில் பிறப்பெடுத்ததை சித்தரிக்கின்ற ஒரு செட் வைத்துள்ளோம். இங்கு சிறு விலங்குகள் சாலை போல் அமைத்து அதில் வாகனங்கள் செல்வது போன்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழ வகைகள், காய்கறிகள் வைக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் ஆண் பெண். ஒன்பது வகையான தானியங்களை வைத்திருக்கின்றோம். ரிட்டன் கிஃப்ட், வருபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, பிரசாதமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள். மங்கள பொருட்கள். எங்கள் இசக்கியம்மனை வைத்திருக்கின்றோம்.
எங்கள் குலதெய்வம் இசக்கியம்மன். பகவத்கீதை திருவாசகம். புத்தகங்கள் புத்தகக்குழு, அன்பர்களே, எங்கள் இல்லத்தின் குழுவை பார்த்தீர்களா? வாய்ப்பிருந்தால் எங்கள் இல்லத்திற்கு வருகை தந்து எங்கள் குழுவை பார்த்து ஆசீர்வதித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வீடியோவை பார்த்தவர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.